பகல் நேரங்கள்ல நீல நிறத்துல இருக்க வானம் ஏன் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற இடங்கள்ல தெரியுது? இதுக்கான காரணத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இயல்பாகவே மனித கண்ணுக்கு தெரியக்கூடியது 7 நிறங்கள் தான். இந்த 7 நிறங்களை நம்ம வானவில்லையே பார்த்திருப்போம். இதுதான் விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர்னா வீக்கு வயலட், ஐக்கு இண்டிகோ, இண்டிகோனா தமிழ்ல கருநீலம்னு சொல்லுவோம், பிக்கு ப்ளூ, ஜிக்கு கிரீன், ஒய்க்கு எல்லோ, ஓக்கு ஆரஞ்சு, ஆருக்கு ரெட். இப்ப சூரியனுக்கு வருவோம். சூரியன் பகல் நேரத்துல பூமியோட உச்சில இருக்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தூரம் குறைவா இருக்கும். ஆனா சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஹாரிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடித்தளம் பூமியோட அடித்தளத்துல மறையவோ உதிக்கவோ செய்யும். இந்த அடித்தளத்துல வரும்போது பூமிக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தூரம் அதிகரிக்கும். இப்ப இந்த 7 நிறங்கள்ல அதிகமான அலைநீளத்தோடைய நிறங்கள் சிவப்பு, ஆரஞ்சு, எல்லோ. இந்த கடைசியா இருக்க 3 கலர் தான் அதிகமான அலைநீளங்களை உடையது. அதிகமான அலைநீளங்கள் கொண்ட நிறங்கள்னாலதான் அதிக தூரம் பயணிக்க முடியும். இதனாலதான் சாயங்காலத்திலயும் விடியற் காலையிலயும் நம்ம வானம் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு போன்ற நிறங்கள்ல காட்சியளிக்குது.